ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் 16ஆம் தேதியாகி இன்று காலையில தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹10 விலை குறைந்த நிலையில் மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படிங்க பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹10 மட்டும் விலை குறைஞ்சிருந்ததுங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் மார்க்கெட் பிரைஸ் ₹14,060 ஆகும். அதுவே ஒரு சவரன் ₹1,12,480 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹15,338 ஆகும். ஒரு சவரன் ₹1,22,704 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு விலை ₹5 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ₹275 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறை ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இதனை அடுத்து கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ₹13,875 ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா 24 கேரட் ஒரு கிராம் ₹15,147 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் இருந்துட்டு இருக்குங்க. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 15 பைசா நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கு. இருந்தாலும் சர்வதேச லெவலில் ஒரு சின்ன ஏற்றம் இருந்துட்டு இருக்குங்க. இந்த சின்ன ஏற்றத்துக்காக மாலை 2வது முறை ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக கம்மியாக தாங்க இருக்குது. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் மார்க்கெட் ப்ரைஸ் ₹14,060 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கலாம்னு பார்த்தா கிராமிற்கு ₹20 ஒரு ₹60 வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை ஒரு கிராம் தற்பொழுது ₹275 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. சர்வதேச லெவலில் தற்பொழுது வெள்ளியோட விலை ஒரு சின்ன ஏற்றம் தான் இருக்குது. ஸோ கிராமிற்கு ₹2 ஒரு ₹4 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்க. ஒரு சின்ன ஏற்றம் தான் இருக்குது. இல்லைன்னா இதே 275 இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குங்க. ஸோ மாலை இன்னும் இடைப்பட்ட டைம் 1 மணி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருந்து கடையோட ரேட்டோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸோ சேஞ்ச் பண்ணால் தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. யுஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் 16 மற்றும் 17 அந்த தேதியில் நடைபெறும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் அப்படி தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிய வருங்க. ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரேட் கட் பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா, இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறாங்களா இல்லை கம்மி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நியூஸுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தும் சர்வதேச லெவலில் சந்தையில் தங்கத்தோட விலை அப் அண்ட் டவுன் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தம் கையெழுத்திட போகிறதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ அதை பொறுத்தும் தங்கத்தோட விலை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், வெளியில் இன்வெஸ்ட் பண்ணால் ஓனாக யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஆலோசகர் இல்லைனா சிபி அட்வைசர் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ்.